பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு குற்றம் செய்து அடிக்கப்படாதவர்கள், நல்லது செஞ்சதுக்காக அடிக்கப்பட்டவர்களை குறித்து தான் சொல்லிவார். ஆனால் குற்றம் செஞ்சவனுக்கு அடி உண்டு இல்லே சொல்ல. குற்றம் செய்தான், அம்னோன் குற்றம் செய்தான். யுத்தத்தில் அப்சலோமே சொன்னான், ஏய் அவனை அடிங்கன்னு சொல்லுவேன், அடுறான்னா. எனக்கு அன்பாலே, தாவீது ராஜாவான போது பிறருடைய மனைவியை இச்சித்தான், அவன் பிள்ளை அடிக்கப்பட்டான். அது நியாயம். ஆனால் ஒன்றுமே செய்யாத யோசேப்பு ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அவமானத்தை பட வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொன்னது அதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். என் நிமித்தம் 5:11. ஆமாம், மத்தேயு 5:11 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்க வேதாகமத்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் சாப்டர் 39 39ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை எல்லாம் திருப்பி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் பாடுமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானப்பா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி எப்படி ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்கள் வேதத்தை எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு
முதல் வசனத்துல இருந்து பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். தானா போகல, கொண்டு போகப்பட்டான். ஏன்னா வேதம் சொல்லுது, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எனக்கு அன்பானே, இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யாரால? ஆதியாகமம் 37 அதிகாரம் 27, 28 வசனம். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. குற்றம் செஞ்சுட்டு குற்றம் இல்லாத மாதிரி பேசிக்கிறாங்க. எங்க நம்ம கையா அவன் மேல படக்கூடாது. ஆனா என்னது, இவனை என்ன செய்வோம்? விற்று போடுவோம். நாங்க அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். சரி. அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி, அந்த குழியிலிருந்து அது வரைக்கும் அந்த குழியில தான் கடந்தான். ஏன்னா நம்ம பாருங்க, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரு. அந்த குழியில கொண்டு போடப்பட்டான். அவன் போய் குழியில விழல, அவன் யாருக்கும் குழியும் வெட்டல. குழியிலிருந்து தூக்கி விடப்பட்டு அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனாங்க. அவங்க தான் கொண்டுட்டு போனாங்க. இவங்க வித்ததுனால அங்க போனான். அங்க போன இடத்துல அவன் பார்த்தான் அடிமைகள். அதை நாடகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டுவாங்க. அங்கே வரணும், உடனே விற்கிறாராம். எகிப்தில் விற்பனை நடக்குமா? இந்த பாருங்க, நல்ல வாலிபன், நல்ல வேலை செய்வான். பல்லெல்லாம் பாருங்க, மாட்டுக்கு தான் பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க, மனுஷனையும் காமிப்பாங்க. ஏன்னா நாடகத்தில் கொஞ்சம் எக்ஸாக்சிரேஷன் பண்ணி போடுறாங்க. இந்த பாருங்க, நல்லா உழைக்கிற பையன் விலைக்கு வாங்கலாம். உடனே போத்தி வர அவனை என்னஞ்சாரு, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான். அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஐயா, ஹரிச்சந்திர புராணத்தில் தான் மனுஷனை விற்கிறாங்களே, உங்க வேதத்தில் இருக்கான்னு கேட்டீங்களே, இங்கேயும் விற்கப்பட்டான் ஐயா, விலையாக கொள்ளப்பட்டும். ஐயா, விலைக்கு கிரயமாக கொடுக்கப்பட்டோம். நீங்களும் நானும் யாரு? கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். ஆகையால் மனுஷருக்கு அடிமைகளா? ஆமா, இது நம்முடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவனால் உண்டான ஈவுங்க நமக்கு கிடைச்சது. அநேக நேரம் இந்த யோசேப்பை குறித்து நம்ம உட்கார்ந்து தியானிச்சு பார்த்தா, கொண்டு போகப்பட்டான், விற்கப்பட்டான், விலைக்கு வாங்கப்பட்டான். மனுஷன் விற்கிற காலம் வருமானா? அன்னைக்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கு. கிட்னியை விற்கிறான், குழந்தையை திருடி விற்கிறான். ஏழைகளுடைய அந்த ஏழ்மையை பயன்படுத்தி எத்தனை பேர்ட்ட. இந்த யோசேப்பு ஒரு குற்றமும் செய்யலைங்க. என்ன குற்றம் செய்தான்? இங்கே எகிப்துக்கு விலைக்கு விற்கப்பட்டானே, விலைக்கு வாங்கினான போத்திவார் அவன் வீட்டில் கொண்டு வந்தப்பறம் தான் அவனுக்கு தெரியுது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனுக்கு தெரிஞ்சு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கல ஒண்ணு தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஏன்னா துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதற போல இருப்பான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடியை போல, மனைவியான் பந்தியை சுற்றிய ஒலிமர கன்றுகளைப் போல பிள்ளைகளை இருக்கணும். ஆனா யோசேப்பு தனியா தான் அடிமையா தான். அவன் வாழ்க்கையில தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிற தேவன் அவனுக்கு உண்டு பண்ணார். எல்லாத்துக்கும் வசனம் சொல்லிட்டு போனா உங்களுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா நாம பாடுறோம்ல, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில், சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில், சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை
தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் இவனை கொண்டுட்டு வந்தாங்க எகிப்தில். ஆனால் அங்கே வாங்கினோடு தெரிஞ்சு யோசேப்போட கர்த்தர் இருக்கார். அவன் நிமித்தம் அந்த போத்திவாருடைய வீட்டை என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லா பொறுப்பையும் விட்டுட்டான். ஏன்னா இவனை தான் ஆசீர்வதிக்கிறானே. குடிக்கிறது திங்கிறது தவிர ஒன்றை குறித்த விசாரிக்க அவனாக தான். உடனே பார்த்தா அங்கே ஆபத்து வந்துச்சு. சத்துரு பார்த்தான், ஓ நீ இப்படி வந்துட்டியா, நான் உன்னை இவ்வளோ விற்று இவ்வளோ கொண்டாந்து இங்கே வந்து உனக்கு ஒரு ஷெல்டர் கிடச்சிச்சா. அங்கே ஒரு லஸ்ட்டு காம இச்சையை போத்திவாருடைய மனைவிக்கு ஏவினான். என்ன ஏவினா? 17 வயசு வாலிபன். வாலிபத்தில் எல்லாம் இருக்கும். அதனால தான் பிரசங்க எழுதினார் 12 அழகா 12ஆம் அதிகாரத்து, வாலிபனே உன் இள வயதில் சிருஷ்டிக நீ நினைன்னு சொன்னவர், உன் வாலிப பிராயத்தில் உன் கண்ணின் காட்சிகளில் நட, ஆனால் முடிவில் நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை சிந்தித்து கொண்டான். ஏன்னா வாலிப பிராயம் நாம் என்ன தரோம்? வாலிப தன்னது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. வாலிப தன்னது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா. தேவனே உமது வார்த்தையின்படியே, தேவனே உமது வார்த்தையின்படியே ஆண்டு கொள்வதனா. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே உமது கண்களையே, தேவனே எனது கண்களையே தினமோ திறந்தருளும். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வாலிபரே உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டி செய்கிற நென ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாலிபனே உன் இருதயம் இளமையில பூரிக்கட்டும், உன் கண்ணின் காட்சிகளின் பட நெஞ்சின் வழிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் நியாய தேவன் உன்னை தீர்ப்பிலே ஒரு நாள் கொண்டு வருவார். நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இது யோசேப்புக்கு தெரியும். பாவத்தில் விழுகாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டது ரொம்ப கஷ்டம். அதுவும் மற்ற எல்லா ஆசையிலையும் காப்பாற்றிடுவான். இந்த ஆசையில் நான் தான் சொல்லுவேன், தனி பிரைவேசியே இருக்கக்கூடாதுமே. எப்படின்னா தனியாக ஒரு ரூம்குள்ளே உள்ளே உட்கார்ந்து எந்த காரியத்தையும் விசாரிக்கக்கூடாது, ஓப்பனை கொண்டு வாம்பேன். நான் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களே என்னமோ, நான் எங்கள் சபையில் அப்படி தான் சொல்லுவேன், வெளியே வாங்க, சர்ச்சுக்குள்ளே பொது இடத்துல உட்காருங்க, விசாரிங்க, தனி ரூம்லலாம் விசாரிக்க வேண்டாம். ஏன்னா
எப்பவுமே அந்த தனிமை தான் சில தவறான காரியங்களுக்கு கொண்டு போயிருது. யோசேப்பு பல நாள் போயிட்டு இருந்தான். அவன் என்னோட சரி நான் ஒரு நாள் அவன் தனித்து உள்ளே போனான் தான் வேலையை பார்க்க. இவன் அப்போ தான் ஓடி போய் என்ன செய்தா, வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தா. ஏன்னா தனிமைங்கிறது வாழ்க்கையில் பெரும்பாலும் தனித்து இருக்கக்கூடாது. இயேசு சொன்னாரே, மந்தையை வெட்டுவேன், மெய்ப்பரை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும்னா. ஆனால் அவர் தனித்து இருப்பதில்லைனார். அவர் எப்பவும் யாரு கூட இருந்தார்? பிதாவோட. எதை சொன்னாலும் சரி, நான் சுயமாக செய்யலை. அவர் தான் எப்பவும் அவர் கண்ணுக்கு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நிமிஷம் மறைக்கப்பட்டப்போ தான் புலம்புறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னார். அவருடைய பிரசன்னம் மறைக்கப்பட்ட போதும் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னார். எனக்கு அன்பானவர்களே, அவர் தனித்து இருக்கிறதில்ல. இவன் யோசேப்பு அந்த தனிமை உள்ளே போய் வேலைக்கு போனான். அவன் பார்த்தா இதாண்டா சமயம். அவனை பிடிச்சி இழுத்தா. அவன் அப்பவும் பேசுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை, உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு என்ன செய்யலை, விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வது எப்படின்னா, ஆனா அவ கேட்டாளா? இல்லை. கடைசியில் அவன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து அவன் கையில் வச்சுக்கிட்டான். கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். வஸ்திரம் இல்லாமல் எப்படி ஓடி இருப்பான் பாருங்க. வேஷ்டி தான் கட்டி இருந்திருக்கான். அவன் வேஷ்டியை தான் கையில் வச்சுருந்தா. அப்போ குற்றம் யார் சொன்னாலும் யார் மேலே தான் வரும்? யோசேப்பு மேலே தான். ஏன்னா அவன் தானே வஸ்திரம் இல்லாமல் இருக்க. இவன் தான் வஸ்திரத்தை வச்சுருக்காளே. இந்த மாதிரி என்னையே வந்து கேட்க வந்தான், என்னையே வந்து பண்ண வந்தான், என்னை அவமானப்படுத்திட்டான், ஊரெல்லாம் சொல்லி எத்தனை பேர் அவனை காரி துப்பியிருப்பாங்க. ஆனால் அத்தனை பேர் மத்தியில் யோசேப்பு ஒரு நாள் உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? தீய மனதை மாற்றப்பார் தூய ஆவியே, தூய மனதை மாற்றப்பார் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேய பிரேமியே, தூய ஆவியே, கனநேய பிரேமியே, தீய மனதை மாற்றப்பார் தூய ஆவியே. பரத்தை நோக்க மனமற்றேன் பதடித்தாரையா, பரத்தை நோக்க மனமற்றேன் பதடித்தாரையா, பதடித்தாரையா, ஒரு பாவில் நானையா, பதடித்தாரையா, ஒரு பாவில் நானையா, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்னென்னது? மார்க் 7:20 வாசிக்கிறோம். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பொறாமை, மதிகேடு, பல காரியம். மனுஷனுடைய இருதயம் தான் குப்பையாக இருக்குது. அதனால தான் உன் இருதயத்தை தாப்பா அந்த குப்பையெல்லாம் பெருக்கிட்டு நான் தங்குறேங்கிறான் ஆண்டவர். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அவன் யாவனா மார்க் 7:20 லிஸ்டே கொடுத்துருக்காரு. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், வன்கண், தூஷணம், பொறாமை, மதிகேடு எல்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காரு.
இந்த யோசேப்புக்கு நினச்சிருந்தா ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு நான் நல்லா அதெல்லாம் இல்லை, ஒன்றும் நான் பத்திரமா இருந்தேன்னா எவனும் கேட்க போகிறதில்ல. அவனே சொன்னான், உன்னை தவிர இங்கே வேற ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, நீ என்ன சம்மதி. ஒரு நிமிஷம் சம்மதிச்சிருந்தா இந்த யோசேப்பு இயேசுக்கு ஒப்பிட்டுருக்க மாட்டோம், இன்னைக்கு உட்காந்து தியானிக்க மாட்டோம். அவள் கூப்பிட, வா 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 வா, இழுத்தாச்சு. கடைசியில் வெளியே வருனா, சிறைச்சாலைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துலையாவது அவள் தான் இழுத்தான்னு குற்றமாவது சொன்னானா? இல்லை. எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அப்போ அவனுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சாலும் அவன் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சாலும் யாரு, எனக்கு நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார், சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவார் உண்டு. பிரசங்கி 4:14. ஆமாம், சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவார் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. ஆகையினால இவனுக்கு தெரியும், ஏற்ற காலம் வரும், என்னை உயர்த்துவார். பொறுமையோட காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது, பார்வோனுக்கு அடுத்த இடத்துக்கு உயர்த்தப்பட்டான். அவனுக்கு குடும்பமாக கொடுத்தான். தனிமையாக வந்தவனுக்கு அந்த தனிமை மாறி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிற தேவன் போத்திவராவின் மகள் ஆஸ்நாத்தை கொடுத்தான், 2 பிள்ளைகளையும் கொடுத்தான். எகிப்து தேசமே அவனை பார்த்து சொன்னாங்க, உன் உத்தரவு இல்லாமல் எவனும் கையை காலை ஆட்டக்கூடாது. இந்த யோசேப்பு செத்த பிறகு கூட அவருடைய எலும்புகள், யாத்திராகம் 13:19 மோசே எல்லாரும் அவன் சாமான தூக்கிட்டு போறான், இவன் என்ன கொண்டு போனான் பாருங்க. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். அதே யோசுவா 24:32 நூனின் குமாரனான யோசுவா என்ன பண்ணா, அவனும் அந்த எலும்புகளை நல்ல அடக்கம் செய்யறான். 24:32 மிக அழகா எழுதி வச்சிருக்கான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, யோசேப்பு முதிர் வயதுல தான் பார்வோட குறையலாம் செத்தான். காரணம் என்ன தெரியுமா, அவன் குற்றம் சாட்டப்படாதிருந்தும் குற்றம் செய்யாதிருந்தும் அடிக்கப்பட்டான். குற்றம் செய்து நீங்கள் அடிக்கப்பட்டால் அதனால் உங்களுக்கு கீர்த்தி என்ன, நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தார், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எல்லாம் சேர்ந்து ஒரு வரி மட்டும் பாடுவீங்களா? உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனாலே மகிழ்ந்து நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவனாலே ஐயா மகிழ்ந்து நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபை எப்போமாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரம் 4000 ரூபா வேனுக்கு மட்டும். யாரையும் நான் சாப்பிடாம கூட அனுப்பக்கூடாதுன்னு நினைப்பேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் பிரதர் டிவியில் போடுறதில்ல? நாம் தர்மம் செய்யும்போது பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதுவிக்கக்கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற விதா வெளியரங்கமாக பதிலளிப்பார், அது அழிச்சிக்கிட்டு தான் இருக்கார். அப்படி அடிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்க முடியுது. நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல விசனமாயெல்லாம் நீங்களும் தாங்கலாம். எப்படி வருது? இல்லை 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. திருநெல்வேலியில் பார்வையற்ற தாய்மார்களுக்காக ஒரு கட்டடம் உருவாக்கி வரோம். ஏன்னா அவங்க தங்குறதுக்கு எத்தனை பேர் 2 கண்ணு தெரியாமல் போனாலும் திருமணம் ஆனவங்கள் சிலர் உண்டு, ஆகாமலே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருந்தவங்களும் உண்டு. இப்படிப்பட்டவங்களாம்
எல்லோரும் கைவிடும்போது இங்கே வந்து தங்கிறக்கா ஒரு அறை கட்டி வரோம், 800 சதுரடியில் கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 பெண்கள், அந்த பெண்களை குறித்த தாகத்தோடு உள்ளவர்கள், நீங்கள் அதற்கென்று கர்த்தர் ஏவினால் தொடர்புலாம். எப்படி இந்த 2 நம்பருடைய ஜிபே ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் கட்டி கொடுப்பேன், எனக்கு பில்லு தருவீங்களா, நானே கட்டி கொடுத்துருவான்னு கேட்டால் வாங்க, அப்படி முன் வந்தால் பெரிய காரியம். எத்தனையோ தேவைட்டு ஒரு வேனை வாங்கி போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா இந்த சபைக்கு லாபம். ஒரு பழைய செகண்ட் இருந்தால் கூட ஒரு வேனை போட்டால் அது லாபம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே தீமை செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் உங்களுக்கு கீர்த்தி என்ன? நன்மை செய்து பாட அனுபவிப்பதே தேவனுடைய பார்வையில் ஏற்றதாய் இருக்கிறது. அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றீரே. அப்படி அழைக்கப்பட்டதுனால எத்தனையோ பேர் சிந்திய இரத்த தியாகத்தினாலே இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ எத்தனையோ சபைகள், எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ குறைவுள்ள மக்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிகளெல்லாம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று கொடுத்த, உழைத்த, ஜெபித்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இப்போது இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோருக்கும், அவருடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மன சந்தோஷமாய் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பினார். உம்முடைய கரத்தை வைத்து எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு ஒரு நாளும் ஒருவரையும் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.